இந்த காண்டம் விஷயம் வரும்போது அவர் காண்டமோட இருக்க ஒரு பர்சன் தான். ஏன்னா அவர் நிறைய பேர்கிட்ட இங்கே எப்படி பேசினதா சொல்லப்படுது அப்படின்னா, நான் வந்துட்டு உனக்கு என்ன குழந்தை வந்துடும் பயமா இருக்கா, நான் காண்டம் போட்டா ஐ டூ செக்ஸ். நிறைய பெண்கள் வெளில வந்து சொன்னது, மேம் விஷ்ணு இப்படிதான் திருத்த முடியாத ஜென்மம், யாரும் கடத்தலாம் இல்லைங்க, அவராக தான் அங்கே வந்திருக்காரு. இங்கே வந்து உங்களை கடத்தி இது கடலில் தூக்கி போட்டுருவேன்னு சொன்னாங்க, காலை கட்டி போட்டுருவேன்னு சொன்னாங்க, இதெல்லாம் பண்ணாங்கல்ல. நீங்கள் வந்து அந்த வீட்டிலேருந்து எப்படியோ தப்பிச்சிட்டீங்க, தப்பிச்சு வந்துட்டீங்க. வந்தோடனே உங்களுக்கு 100 கால் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? விஷ்ணு வந்து இங்கே அவங்க அம்மா ஆனந்தி கூட சேர்ந்துக்கிட்டு ட்ரேடிங் கிளாஸஸ் எடுத்திருக்காங்க. ஒருத்தருக்கு 300 ரூபா கலெக்ட் பண்ணி ஹோட்டல் ராஜ் பேரஸில் வச்சு எடுத்திருக்காங்க. அவர் பர்சன் ஓகே who doesn't know anything about trading can take a class here. எவ்வளோ அமௌண்ட் ஸ்கேம் நடந்திருக்கு மேம்? இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம இது அவேர்னஸ் ஒரு 50 lakhs ஆரம்பிச்ச விஷயம் இப்போ 50 crore வரைக்கும்ன்றது தான் பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்புல இருந்து சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. ஒருத்தர் சாக கடக்கிறாரு, எங்க அமௌண்ட் திரும்ப கொடுங்கன்னு கேட்டப்போ விஷ்ணு கொடுக்கல. ஓகே, இன்னும் சில பேர் போயிட்டு உன்னால வந்து என் ஒய்ஃப் சூசைட் பண்ணிக்க போறா, நான் சூசைட் பண்ணிக்க போறேன்னு கேட்கும் போது இவர் சொல்றாரு, செத்தா சாவேன் எனக்கு என்ன. விஷ்ணு இப்போ இங்க வந்தா நீங்க பேச ரெடியான்னு கேட்டாங்க. நான் அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான் இன்னைக்கும் சொல்றேன், எஸ் அந்த இடத்துல பேச நான் ரெடி. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஸ்ரீ விஷ்ணுங்கிற இன்ஃப்ளூயன்சரோட ஒரு இஷ்யூ தான் வைரலாக போய்கிட்டு இருக்கு. அவரோட ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகி அந்த இஷ்யூ தான் இப்போ எல்லாருமே பேசப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அட்வொகேட் கிட்டே அந்த ரீசெண்ட் இஷ்யூ என்ன ஏதுங்கிறத டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். டு ஸ்டார்ட் வித் த இஷ்யூ, இப்போ வீடியோ ரிலீஸ் ஆச்சு, ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தீங்க நீங்கள். பட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் நம்ம அவரோட ஸ்கேம் இஷ்யூலேருந்தே எடுக்கலாம். ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு வேர் டிட் திஸ் ஆல் ஸ்டார்ட் ஃப்ரம்? ஓகே, எவ்வளோ வருஷம் முன்னாடி அவர் இது பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு? ஸ்கேமுங்கிறது எப்போ ரியலைஸ் பண்ணாங்க? ஆக்சுவலி இந்த இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அவேர்னஸாக தான் வெளில கொண்டு வந்தோம். ஓகே, ஒரு சேனல் நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. காண்டாக்ட் பண்ணி மேம் இந்த மாதிரி ரெட்டிட்டில் வந்திருக்கு, ரெட்டிட்டில் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசலாமா அப்படின்னு கேட்கும்போது ஐ டுக் 1 week டைம். ஆக்சுவலி நான் சொன்னேன் எனக்கு ஒரு 1 week டைம் வேணும், பிகாஸ் ஆஃப் லைக் நான் ஐ ஹேவ் டு கோ த்ரூ இட் கம்ப்ளீட்லி. ஏன்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு ஸ்டோரி பேச முடியாது, ரிசர்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போயிட்டு இது நிஜமாவே நடந்திருக்கா. ஏன்னா அதில் நிறைய எவிடன்சஸ் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதில் அதாவது விஷ்ணு அனுப்பின ரிப்ளை, லீகல் நோட்டீஸாக இருக்கட்டும், விஷ்ணு கொடுத்த அந்த செக்காக இருக்கட்டும், MOUவாக இருக்கட்டும், 2 ஆடியோ நோட் அங்கே போடப்பட்டிருந்தது. ஒரு ஆடியோ நோட்டு வந்து அங்கே இருக்க ஒரு விமனை வந்து ரொம்ப அக்ரெசிவாக பேசுகிற மாதிரி, மிரட்டி பேசுகிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கட்டும். அடுத்தது தாண்டி போனால் என்ன பண்ணுவீங்க, மிஞ்சி போனால் எஃப்ஐஆர் போடுவீங்களா, போட்டுக்கோங்க, நான் அட்வொகேட்டுக்கு ஃபீஸ் கொடுத்துறேன் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். ஏன்னா விஷ்ணு வந்து அங்கே லீகல் வேர்டு 2 வச்சு தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து எஃப்ஐஆர் போடுன்னா போட்டுக்கோங்க அந்த மாதிரி, 2வது வந்து லோக் அதாலத்தில் பார்த்துக்கலாம். ஓகே, இது எல்லாமே ஒரு மக்களை பானிக் பண்ணுறதுக்காக எனக்கும் லீகலாக தெரியும் அப்படின்னு எடுத்துக்கிட்ட ஒரு வேர்ட் பிளே அந்த இடத்துல. ஓகே, அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் ரிசர்ச்சிங் ஆன், நான் சொன்ன மாதிரி இது நிஜமாக நடந்திருக்கா, இந்த எவிடன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வேலிட், தென் வாட் இஸ் ஃபாரெக்ஸ். இது நமக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா ஜென்ரலாக ஓகே, அது எந்த அளவுக்கு என்ன டெப்த்துக்கு இட் இஸ் லைக் இது லீகல் கிடையாது, விச் இஸ் நாட் லீகல் இன் இந்தியா. அதோட நேச்சர்ஸ் என்ன மாதிரி, அதில் என்னென்ன மாதிரி லிஸ்டட் புரோக்கர்ஸ் உள்ள வரலாம். ஓகே, அந்த லிஸ்டட் புரோக்கர்ஸ் அப்படின்னா லிஸ்ட் இருக்கும், லிக்விடேட்டடா என்ன மாதிரி இருக்கு, அதில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குன்னு இந்த மாதிரி ஐ டிட் லைக் ஒரு டு த டெப்த் வரைக்கும் ஐ டிட் ஆல் த ரிசர்ச்சஸ். அதுக்கப்புறம் வெளில வந்து தான் நம்ம ஒரு விஷயத்த பண்ணி அது ஒரு 50 lakhsங்க அப்படிங்கிற மாதிரி ரெட்டிட்டில் இருக்க விஷயத்த மட்டும் ப்ளஸ் நான் பண்ண ரிசர்ச்சை வச்சு எல்லாமே ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு 1 month பிஃபோர் வெளில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இட் வாஸ் லைக் எப்படி ஆச்சுன்னா, சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஆக்சுவலி அன்றைக்கி அந்த இது கொடுக்குறோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெக்ஸ்ட் சேனல்ஸ்க்கும் அவ்வளோ கால்ஸ் எல்லாமே போயிட்டு எனக்கு அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது பீப்புள் தே வேர் லைக் ரஷிங் அப் அந்த இடத்துல. என்ன ஆச்சு அப்படின்னா, மேம் நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஒருத்தவங்க கிட்டே டு அன் எக்ஸ்டென்ட் ஆஃப் 1.5 கோடி 2 கோடி 6 கோடி இந்த மாதிரி எக்கச்சக்கம் ஒருத்தவங்க கிட்டே. அதில் ஜாஸ்தி பாதிக்கப்பட்டதை பார்த்தோன்னா லேடிஸ் தான் இந்த இடத்துல. ஓகே, ரொம்ப ஜாஸ்தி லேடிஸ் தான். எப்படின்னு பார்த்தோன்னா இண்டிபெண்ட் இருக்கணும்னு நினச்ச விமனாக இருக்கட்டும், காலேஜ் கோயிங் கேர்ள்ஸாக இருக்கட்டும், அங்கே ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், சிங்கிள் பேரண்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி தான் அந்த இடத்துல ஜாஸ்தி விமன். இன்னொன்று எப்பவுமே அந்த விமனுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல, தான் கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா விமனுக்கு அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி விமன் அங்கே டார்கெட் செய்யப்பட்டாங்களோன்ற ஒரு விஷயம் இருக்குது. 1. 2வது வந்து அதில் ஜாஸ்தி அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அவங்க சேலரி
வெளியே கடன் வாங்கி போட்டது, பேங்க்ல இருந்து லோன் எடுத்து போட்டது, கிரெடிட்டார்ஸ் கிட்ட வாங்கி போட்ட அமௌண்ட். ஓகே, அதை தாண்டி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இது வந்திருக்குல்ல, பிஎஃப் வந்திருக்குல்ல, அது ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட், அவங்களோட இன்சூரன்ஸ் அமௌண்ட், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக வச்சிருந்த அமௌண்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமா அவங்க வெளியில இருந்து எடுத்துட்டு வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் தான் ரொம்ப 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 ஜாஸ்தி இந்த இடத்துல. ஓகே, ஸோ அதெல்லாம் தாண்டி சில பேர் மேரேஜ்க்காக வச்சிருந்தது, பொண்ணு மேரேஜ்க்கெல்லாம் அதில் இன்வெஸ்ட் பண்ண கதை எல்லாமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி இவங்க போடுறாங்க. அது நம்ம நிறைய அதிலே பார்த்தோம் என்னென்ன இருக்குன்னு. அவர் ஏன்னா நம்ம லீகல் லாங்குவேஜ்ல ஒரு விஷயம் சொல்லுவோம், எல்லாருமே அவங்கள வந்து 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 கேட்குறாங்கன்றது இங்கே கிடையாது. ஓகே, ஆஃபர் பிளஸ் எக்ஸப்டன்ஸ் விச் கிரியேட்ஸ் அன் அக்ரிமெண்ட் ஒரு கான்ட்ராக்ட் இயர். ஒருத்தவங்க ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க பிசினஸ் ரீதியா, இன்னொருத்தவங்க அதை எக்ஸப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது கிரியேட் ஆகும். இங்க அதிலே நமக்கு அந்த ரெடிட் ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் பார்த்தாலே நமக்கு தெரியும் எப்படி அவங்க உள்ள வந்தாங்க, என்ன மாதிரி ட்ரேடிங் பண்ணாங்கன்ற விஷயம். இந்த இஷ்யூ வெளில வந்தது, அதுக்கப்புறம் நம்மள நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணாங்க. அப்பதான் ஐ கேம் டு நோ தட் செக் பவுன்ஸ் கேசஸும் ஒரு பக்கம் ஃபைல் ஆயிருக்கு, ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட்ஸும் இனிஷியேட் ஆயிருக்கு சில இடத்துலன்னு சொல்லி தென் லைக் அது ஒரு சீரியஸா எடுக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் அப்படியே பாதிக்கப்பட்டவங்க பேசினாங்க. சில பேர் நம்ம கிட்டே எவிடன்ஸ் கொடுத்து இதை மீடியால கொடுங்கன்னு சொன்னாங்க, சேனல்ஸ்ல கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவருமே சில வீடியோஸ்க்கு நம்ம நிறைய கேட்டோம், அவரையே வெளில வந்து பேசலன்ற விஷயமா இருக்கட்டும். அவருக்கு நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் இந்த இடத்துல வச்சிருந்தோம் விக்டிம் சார்பா. அப்புறம் அவர் எல்லாமே வெளில வந்து கொடுத்த வீடியோஸ் எல்லாமே டோட்டலி இரலவெண்டா இருந்தது. அந்த இடத்துல டான்சிங் இஸ் சம்திங்ன்ற மாதிரி இருக்கதா இருக்கட்டும், இல்ல அவங்க ஒய்ஃபை தள்ள தூக்கி வச்சு பேசுற விஷயமா இருக்கட்டும், என்னை பத்தி நிறைய அவதூறுகள் அங்க பரப்பின விஷயமா இருக்கட்டும். என்கிட்ட பணம் கேட்டாங்க, நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், இந்த மாதிரி அவங்க பண்றாங்க, அவங்களே பாவம் சொல்லி கேஸ் எடுக்கிற அட்வொகேட் அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய பேசினாரு. பட் டே ஒன்ல இருந்து இன்னைய வரைக்கும் எப்பவுமே நான் அதுல பேச போறது எவிடன்ஸ் வச்சு மட்டும்தான் நான் பேச போறேன். ஓகே, ஒண்ணு. ரெண்டாவது அவங்க வந்து எல்லாரையும் பேனிக் பண்றாங்க, எல்லாருக்கும் பணம் கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னாரு. முதல்ல நான் ஏன் பணம் கிடைக்க கூடாதுன்னு நினைக்கணும்? பாதிக்கப்பட்ட விக்டிம்க்கு பணம் வாங்கி தரணும் தானே நாங்க உள்ள வந்திருக்கோமே இந்த இடத்துல. ஒண்ணு. ரெண்டாவது அவர் இன்னி வயிற்று பொழப்புக்காக பண்றாங்கலாம் சொன்னாரு. இன்னைய வரைக்கும் இந்த விக்டிம்ஸ் கிட்ட நான் ₹1 ஃபீஸ்ன்னு வாங்கல இந்த இடத்துல. இது என்ன ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய இடத்துல நான் இருக்கேன், அது விக்டிம்ஸே அங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே, இது வந்து நான் பாதிக்கப்பட்ட மக்களும் விஷ்ணுவா தான் பாக்குறேன், அவர் தான் விஷ்ணு வர்சஸ் பிரியதர்ஷினியா அதை பாக்குறாரு. அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ அது அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் நம்ம கேட்ட எந்த கொஸ்டின்ஸ்க்கும் விஷ்ணு கிட்ட ரிப்ளை கிடையாது. அப்புறம் அவர் நிறைய சொல்லியிருந்தாரு, நானும் இதுல ஒரு விக்டிம் தான், எனக்கு ட்ரேடிங்கை பத்தி எல்லாம் தெரியாதுன்னு சொல்லியிருந்தாரு. ஒரு விஷயம் சொல்லணும், இப்போ நீங்களும் நானும் இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா நான் எப்போ ஒரு விஷயத்தை பத்தி கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னா when I'm an expert in that. விஷ்ணு வந்து இங்க அவங்க அம்மா ஆனந்தி கூட சேர்ந்துக்கிட்டு ட்ரேடிங் கிளாஸஸ் எடுத்திருக்காங்க. ஒருத்தருக்கு ₹300 கலெக்ட் பண்ணி ஹோட்டல் ராஜ் பேரஸ்ல வச்சு எடுத்திருக்காங்க. our person okay who doesn't know anything about trading can take a class here. valid question. அதுக்குமே அவர்கிட்ட அங்கே ஆன்சர் கிடையாது. அந்த இடத்துல சுத்தமாக ஆன்சர் கிடையாது. இன்னொரு விஷயம் அவர் சொன்னாரு, கோவிட்க்கு அப்புறம் நாங்கள் ட்ரேடிங் பண்ணோன்ற மாதிரி கிடையாதுங்க. 2017-18 ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு, என்கிட்ட இருக்க எவிடன்ஸ் வச்சு. ஓகே, சோ இந்த ஸ்கேம்ங்கிறது அந்த சமயத்துல இருந்தே நடந்துச்சு இருக்கு. அவங்க அம்மா ஆனந்தியும் அதுல பெருசா வந்து இன்வால்வ்டு. மிட் பர்சனை வச்சு 50 பேர் 100 பேர் 25 பேர் அப்படின்னு மொத்தமா போட்டிருக்காங்க அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல MOU வச்சு பார்க்கும்போது அப்புறம் பிசினஸ் லாஸ்ங்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட்ங்கிறாங்க. விஷ்ணு உள்ள கொண்டு வரும்போது பிசினஸ் லாஸ் இன்ட்ரெஸ்ட்ன்ற வேர்டு எங்கேயுமே கிடையாது அந்த இடத்துல. ஓகே, இட் வாஸ் லைக் அஷோர்டு கேபிட்டல் ரிட்டர்ன். ஓகே, அஷோர்டு கேபிட்டல் ப்ராஃபிட் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் தான் அந்த இடத்துல இருந்தது. he was the person one who like denoted that 4% I can give. என்னால் 20% வரைக்கும் கொடுக்க முடியும், மார்க்கெட் கண்டிஷன் அப்படி இருக்கு. பட் 4 இஸ் த சேஃபஸ்ட் பர்சன்ட். உள்ள நீங்க ஆட்களை சேர்த்து விட்டா 6% வரைக்கும் MLM வேல்யூ அவங்க பண்ண வச்சிருக்காரு. இது எல்லாமே அங்க பண்ண வச்சிருக்காரு. நம்ம திரும்ப நம்ம கேட்ட ஒரே விஷயம், யூ ஆர் ரெஜிஸ்டர்ட் புரோக்கர் இன் SEBI, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அதுக்கு பதில் கிடையாது. அப்ப அதுக்கு எங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா பேப்பர் கொடுங்க, நீங்க எங்க ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்ணீங்களோ பேப்பர் கொடுங்க. இன்னும் பேப்பர் கொடுக்கல. அதுக்கப்புறம் கேட்கும்போது எல்லாம் ஜிமெயிலில் இருக்கு. அதுக்கப்புறம் கதைகளை விட ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் என்னன்னா CNS இந்த மார்க்கெட் விட்டு வெளில போயிட்டாங்கன்னு. நான் இன்னொன்னு சொல்றேன், 1.5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் CNS வெளில போல. CNS லாஸ்ட் பிசினஸ் ஆக்டிவிட்டி வாஸ் இந்த இயர் ஆஃப் 2011. ஒரு கம்பெனி வந்துட்டு ரெகுலரா இருக்காங்கன்னா வருஷம் அவங்க ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணணுமா, அக்கௌண்ட் சப்மிட் பண்ணணுமா, பேலன்ஸ் ஷீட், தட் வாஸ் 2011 லாஸ்ட். அப்புறம் கோயம்புத்தூர்ல இருக்க ஒருத்தவங்க மேலேயும் நார்த்ல இருக்க ஒருத்தவங்க மேலேயும் இவர் வச்சார் அலிகேஷன், அவங்க தானே ஏமாத்திட்டு போயிட்டாங்க, நானும் விக்டிம் அப்படின்னு. ஒருத்தவங்க உங்களை ஏமாத்திட்டு போனால் நீங்க என்ன பண்ணணும்? இம்மீடியட்டா கம்ப்ளைண்ட் இனிஷியேட் பண்ணணுமா? ஏன் பண்ணல? தட் இஸ் வாட் பண்ணியிருக்கணும்ல இந்நேரத்துக்கு கம்ப்ளைண்ட். இது உங்க பணம் இல்லையா, எல்லாரும் பணம் இல்லை. அவங்க என்ன அவங்க பணத்தையா கொடுத்தாங்க, கடன் வாங்கி கொடுத்தாங்க தானே. அப்போ கேட்கறதுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஏன்னா இன்ஸ்டிகேட் பண்ணி பேச வச்சுட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க வாங்கும் போது கேட்கலையே இது உங்க பணமா அடுத்தவங்க பணமான்னு கேட்கல அந்த இடத்துல. இன்னொன்று ஒரு MOU போடுறாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து கலந்து ஆலோசிச்சுதான் அந்த MOU போடணும். இங்க இவராவே அந்த MOU போட்டுக்கிட்டாரு, செகண்ட் MOU இவராவே அங்க மாத்திக்கிட்டாரு. இது எல்லாமே முதல்ல ப்ராப்பரான விஷயமா? இதை தான் நாங்கள் திரும்ப நான் கொஷின் கேட்டேன் ஆன் பிஹாஃப் ஆஃப் த விக்டிம்ஸ், ஆன் பிஹாஃப் ஆஃப் த பீப்புள் ஒன் ஹூ பிலீவ் மீ. அண்ட் கமெண்ட்ஸ் வந்தது எல்லாமே வச்சு
பட் எதுக்குமே ரிப்ளை இல்லை. சரி ஓகேங்க, அவர் ரிப்ளை கொடுக்கணும்னு அந்த இடத்துல அவசியம் இல்லை, நம்ம மீடியாவில் கேட்ட எல்லாமே ஓகே. இங்கே என்னையுமே நிறைய பேர் கேட்டாங்க, என்ன இவங்க உட்காந்து சும்மா பேசிட்டு இருக்காங்க, எதுவுமே ப்ராசஸ் எடுத்துகிட்டு போன மாதிரி தெரியலன்னு. ஒரு விஷயம் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும், நடக்கிற எல்லா என்கொயரி ப்ரொசீடிங்ஸும் பப்ளிக் டொமைன் கொண்டு வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அதுக்கான ஒரு எண்டு வரும்ல, அப்போ சொன்னால் போதும் அந்த விஷயத்த. ஓகே, ஸோ ஒரு பக்கம் அதுக்கான லீகல் ப்ரொசீடிங்ஸும் போயிட்டு இருக்கு. இன்னும் என்ன மாதிரி நிறைய அட்வொகேட்ஸும் பாதிக்கப்பட்டவங்களுக்காக உள்ள நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். This is what about a short on forex. இப்போ யாரு விஷ்ணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, எதுக்காக விஷ்ணு கிட்ட போய் இன்வெஸ்ட் பண்ணணும்? அஷ்மிதாவோட ஹஸ்பண்டா இருக்கிறது ஒரே காரணத்துக்காக தான். கண்டிப்பா நீங்க பேசியிருப்பீங்களா மேம் பாதிக்கப்பட்டவங்க கிட்ட? அவங்களுக்கு எங்க இருந்து இந்த ஒரு நம்பிக்கை வந்துச்சு? அதாவது இப்ப செபில அவர் ரெஜிஸ்டர் ஆகல, இல்ல இப்போ வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்சு சப்போர்ட்டிவா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அவங்க வீட்டுல மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஒருத்தர் சாக கடக்குறாரு, எங்க அமௌண்ட் திரும்ப கொடுங்கன்னு கேட்டப்போ விஷ்ணு கொடுக்கல. ஓகே, இன்னும் சில பேர் போயிட்டு உன்னால வந்து என் ஒய்ஃப் சூசைட் பண்ணிக்க போறா, நான் சூசைட் பண்ணிக்க போறேன்னு கேட்கும் போது நீ சூசைட் பண்ணிக்கிட்டா வந்து அதான் கிரைம், சூசைட் அட்டம் பண்ணதுக்காக உன்னத்துக்கே உள்ள வைப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல பண்ணிக்கிட்டோன்னு சொல்லியிருக்காரு. அப்ப பணம் கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு தானே அந்த இடத்துல. இன்னொன்னு சொன்னாரு, நான் 2020 சம்திங் 24 ஜானோட எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு. கிடையாதுங்க. அதுக்கப்புறமும் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பணம் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறமும் இது எல்லாமே விஷ்ணு ஏன் பண்ணணும்? இன்னொன்னு என்கிட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர் சொன்னது என்னன்னா, விஷ்ணு அஸ் அ இன்ஃப்ளூயன்சர், அஸ் அன் ஆக்டர், அஸ் அ டான்சர், அதை தாண்டி நிறைய பேர் சொன்ன விஷயம், அவங்க அஷ்மிதாவை நம்பியும் நாங்கள் விஷ்ணுவை நம்பணும். பிகாஸ் அஷ்மிதாவின் கணவர் விஷ்ணு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வெளியே எல்லாருக்கும் தெரியப்பட்ட ஒரு விஷயம். இப்போதான் விஷ்ணுனா தனியாவே தெரியுது, அது அவர் செய்த லீலைகள் ஒரு விஷயத்தினாலன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அப்படிதான் நாங்கள் நிறைய பேர் உள்ள நம்பி போகணும் அப்படிங்கிறது தான் மக்களோட பெரிய கருத்தா இருக்கு இந்த இடத்துல. இன்னொன்று அவர் என்ன கேட்கிறாரு, இப்போ நான் எல்லாத்தையும் ஏங்க ரிமூவ் பண்ணீங்க உங்களோட ப்ரொஃபைல்ல இருந்து கேட்கும் போது, ஆமாங்க அப்போ நான் ட்ரேடர்னு வச்சிருந்தேன், இப்போ நான் ட்ரேடர் கிடையாது, நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல ஏன் நீங்க போஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணணும்? அதை வச்சுதானே மக்களை உள்ள கூப்பிட்டீங்க. நானா போய் கூப்பிட்டேன், எல்லாரும் என்ன தேடி வந்தாங்கன்றாங்க. இப்போ லாஜிக்காவே நான் பேசுறேன். இப்போ நம்ம 2 பேர் இருக்கோம், நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க அந்த இடத்துல அப்படின்னும் போது, இப்போ வந்து நான் உங்களை வந்து அப்ரோச் பண்றேன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் தானே எனக்காக பண்ணி கொடுப்பீங்க, இல்லைன்னா பண்ணி தருவீங்களா? கிடையாது. அப்ப ஏன் அவர் அதை பண்ணணும்? இன்னொன்னு, எல்லாரும் என்ன செக்கு கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணாங்கன்றாரு. கிடையவே கிடையாது. இவர் தான் எல்லார் வீட்டு அட்ரஸ்க்கும் செக் அனுப்பி விட்டுருக்காரு. இவர் தான் எல்லார் வீட்டு அட்ரஸ்க்கும் செகண்ட் MOU அவங்களை கேட்காம மாற்றி அனுப்பி விட்டுருக்காரு. இதெல்லாம் ஏன் விஷ்ணு பண்ணணும்? சரிங்க, விஷ்ணு நிஜமாவே பணம் கொடுக்கறதுனா அவரோட ஐடியா. ஏன் நீங்க செக்கும் கொடுத்துட்டு ஏன் ரெஸ்டாண்டிங் ஆர்டர் ஸ்டாப்பேஜ் பேமெண்ட்டும் ஏன் கொடுக்குறீங்க? ஏன் டெபாசிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க? இதுக்கெல்லாம் விஷ்ணு பதிலே சொல்லலையே. இதுதான் விஷயம். உங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இருந்திருக்கும் இல்லையா? உங்களுக்கும் விஷ்ணு குள்ளே ஒரு கான்வர்சேஷன் இருந்திருக்கா? No, you have not talked directly. No, nothing. See, நான் அதுதான் நிறைய இடத்துல கேட்கிறேன். நான் இப்பயும் சொல்றேன், ஓகேவா? பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்புல இருந்து என்கிட்ட क्वेश्चंस இருக்கு. சரியா? அது நான் முதல்ல என்ன நிறைய சேனல்ஸ் என்ன கேட்டாங்க, விஷ்ணு இப்போ இங்க வந்தா நீங்க பேச ரெடியான்னு கேட்டாங்க. நான் அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான் இன்னைக்கும் சொல்றேன், எஸ் அந்த இடத்துல பேச நான் ரெடி. மக்கள் நினைக்கிற மாதிரி அவர் சொல்றாரு என்னன்னா, பணம் கேட்டதுனால நான் கொடுக்கலன்னும் போது இவங்க எனக்கு அகேன்ஸ்டா வராங்க. காம்ப்ரமைஸ் எல்லாம் கிடையாதுங்க. என்னைக்கும் நம்மளை நம்பி ஒருத்தவங்க வராங்க, அதுதாங்க எங்க ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். ஏன்னா நோபல் ப்ரொஃபஷன் ஒன்று, எங்க ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் என்ன அப்படின்னா, எங்களை நம்பி வர பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மட்டும்தான் நாங்க கடைசி வரைக்கும் அந்த இடத்துல நிற்போம். இப்பயும் விஷ்ணு நான் வாங்க பேசலாம்னு சொல்றதுக்கு ரீசன் அவர் பக்கம் சாயறதுக்கு கிடையாது, பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்புல இருந்து கேள்வி கேட்பதற்காக மட்டுமே அந்த விஷயம். சில சேனல்ஸ் ஆக்சுவலி அவர் அப்ரோச்சும் பண்ணதாகவும் சொன்னாங்க என்கிட்ட. நம்ம இந்த மாதிரி நீங்க பேசுறதுக்குன்னு நாங்க ஒன் ஆன் ஒன் அந்த இடத்துல இன்டர்வியூ கேட்கும்போது நீங்க வரீங்கன்னா விஷ்ணு வரமாட்டேன்னு எங்ககிட்ட சொல்லிட்டாருன்னு சில சேனல்ஸ் என்கிட்ட சொன்னாங்க. எவ்வளவு அமௌண்ட் ஸ்கேம் நடந்திருக்கு மேம்? இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம இது அவேர்னஸ் ஒரு 50 lakhs ஆரம்பிச்ச விஷயம் இப்போ 50 crore வரைக்கும்ன்றதுதான் பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்புல இருந்து சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, ஸோ ஒவ்வொரு வீட்லயும் அது என்ன மாதிரி லெவல்ல பாதிச்சிருக்கு? ஏன்னா எல்லாருமே ஒரு ரிச் ஃபேமிலில இருந்து கிடையாது இல்லையா? ஸோ அவங்களுக்கு அதை எப்படி ஏத்துக்கிட்டாங்க? அவங்க சூசைட் அட்டம் வரைக்கும் போயிருக்காங்க. இவங்க பல பேர்கிட்ட கடன் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாம் இவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ அதை தாண்டி தன்னுடைய குழந்தைக்கு பர்த்டேங்க ஒரு 20,000 ரூபாய் அனுப்புங்க, ஒரு பொம்மை வாங்கணும்னு கேட்டப்ப கூட அவர் அனுப்பலுங்க அந்த இடத்துல. ஆனா அவங்க குழந்தையோட பர்த்டே அங்க கிராண்டா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் சொல்றாரு, செத்தா சாவன், எனக்கு என்ன, பணம் என்னால கொடுக்க முடியாது, என்கிட்ட பணம் கிடையாது. ஏன் வீட்டுல அப்பா அம்மாக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி, தனக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி, உயிர் போற நிலை இருக்குன்னும் போது கூட அவர் கொடுக்கலையே அந்த இடத்துல. இவர் மீடியால உட்காந்து சொல்றாரு, அழுது என்னால கூட டிராமா பண்ண முடியும் அப்படின்னு கூட ஒரு சில இடத்துல சொல்லியிருந்தார். ஓகே, இன்னொன்னு நம்ம கூட என்னோட எவிடன்ஸை வெளியே கொடுங்கன்னு சொன்னப்ப நம்ம வாய்ஸ் எல்லாம் மாத்தி தான் அந்த இடத்துல போட்டோம். இவர் தான் அவங்க பேரெல்லாம் வெளில உட்காந்து சொல்லிட்டு இருந்தார். இதே முதல்ல தப்பு தானே? revealing the identity of the victim is again a wrong thing. இல்ல வேற சொன்னாரு, என் மேல கிரிமினல் டிஃபமேஷன் நோட்டீஸ்லாம் வேற இதெல்லாம் பண்ண போறேன்னு சொல்லி. இங்க எதுவுமே இல்லாததை யாருமே பேசல.
என்ன இருக்கோ எவிடன்ஸ் அதை வச்சு மட்டும் தான் பேசியிருக்கணும் அந்த இடத்துல. திரும்ப திரும்ப அவர் வந்து அவர் தான் பேனிக் பண்ணிட்டு இருக்காரு மக்களை தேவையில்லாம. ஏன்னா அவர் எடுத்துக்கிட்ட இந்த ஒரு பொலிட்டிக்கல் சாயமும் அவர் எடுத்துக்கிட்ட இந்த விஷயம் எல்லாமே தனக்கு பொலிட்டிக்கல் பலம் இருக்கு, தனக்கு பண பலம் இருக்கு, ஆட்கள் பலம் இருக்குன்னு அவரா ஃபேக்கா மக்களை நம்ப வைக்கிறதுக்காக பண்ண விஷயம் மட்டுமே. அவர் எதை சார்ந்தவரும் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அப்படி நிஜமாவே இன்ஃப்ளூயன்ஸ் யாராவது பின்னாடி பேக்ட்ராப்ல இருக்காங்கன்னா இந்த மாதிரி தவறு செய்யக்கூடிய ஒரு பர்சனுக்காக யாரும் முன்னாடி வந்து நிக்க போறது கிடையாது. ஸோ தப்பு செஞ்சா போலீஸ், கோர்ட் யாருக்கா இருந்தாலும் இவர் பதில் சொல்லி தானே ஆகணும். இப்பதான் மக்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சு மக்கள் இன்னும் இப்ப வெளில வர ஆரம்பிக்கிறாங்க ஃபார் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இப்போ நம்ம அஷ்மிதான்னு எடுக்கும்போது அவங்க இன்ஸ்டாகிராம்லயும் போட்டுட்டாங்க, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, எதுவாக இருந்தாலும் என்னோட ஹஸ்பண்ட் லெட்டர் போட்டாங்க, ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டா போதுங்கிறது. அஷ்மிதாவோட ஹஸ்பண்டுங்கிறதுனால தான் கொடுத்தாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, இல்லை இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ எங்கேயுமே இவங்க வந்து பேசாததுக்கான அட்லீஸ்ட் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணியாச்சும் எங்கேயாச்சும் பேசணுங்கிற ஒரு இது ஏன் அவங்க பக்கத்துல இருந்து வரல? சரி, நான் அன்னைக்கும் அதை பேசியிருந்தேன். அஷ்மிதா இதுல உள்ள இன்வால்வ்டான்னு கேட்கும்போது நான் எவிடன்ஸ் இல்லாம என்னால எதுவுமே பேச முடியாது. இது வரைக்கும் அஷ்மிதா அதுல இன்வால்வ் இல்லைன்றதான் விஷயம் நான் பேசுறேன். இப்பயும் நான் அதுதான் சொல்றேன். ஃபாரெக்ஸ் ஸ்கேம் பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதாவது லீகலா சைன் பண்ணியிருந்தாலோ, இல்ல அவங்க யாருக்காவது ஏதாவது அஷூரன்ஸ் கொடுத்திருந்தாலோ, இல்ல அவங்க ஏதாவது அந்த அமௌண்ட்ல இன்வால்வ் ஆயிருந்தா மட்டும்தான் அஷ்மிதா வில் பி ஹெல்ட் லயபிள் இயர், பொறுப்பு ஆவாங்க. இல்லைன்னா அஷ்மிதா இதுல பொறுப்பு ஆக மாட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, எல்லாரும் கேட்கிற விஷயம், இவங்க ஒரே வீட்டுல இருக்கீங்க அப்படின்னும் போது அதுக்கு அவங்க கொடுத்த ரிப்ளை என்னவா இருக்குன்னா, நாங்க எங்க ப்ரொஃபஷனை பத்தி பேசிக்க மாட்டோம், பர்சனல் லைஃப் பத்தி மட்டும் தான் நாங்க பேசிப்போம், எங்கிட்ட அதை பத்தி கேட்காதீங்க, என்ன கேட்டு அவர்கிட்ட காசு கொடுத்தீங்க, அவர்கிட்ட தானே கொடுத்தீங்க, நீங்க அவர்கிட்டே போய் கேளுங்க அப்படின்னும் போது மேபி அவங்களோட ப்ரொஃபஷனல் விஷயம், அவங்க ஸ்பேஸ் எப்படி எடுத்துக்கிறாங்கன்றத பொறுத்து தான் அப்ப அந்த விஷயமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது அதுதான் அவங்க வந்து ஒரு வீடியோவா வரல, பட் ஒரு லெட்டர் ரிப்ளை அந்த இடத்துல கொடுத்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. பட் தேவைப்பட்ட லீகலாவும் நீங்க போங்கன்ற மாதிரியும் அந்த இடத்துல அவங்க கொடுத்து, பட் அவங்க சொன்னதும் அந்த இடத்துல ஒரு விஷயம், மக்கள் நீங்க வந்து போட்டீங்களா பிசினஸ் லாஸ்ன்னு அவங்க சொன்னதும் அந்த இடத்துல அது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இவர் சொன்ன விஷயம் சொன்ன மாதிரி அந்த ஒரு பேம்ப்ளெட்ல சர்க்குலேட் பண்ண பேம்ப்ளெட்ல இருந்த ஒரு விஷயம் த்ரூ அசோசியேட் மேனேஜர் பிரீத்தி என்ன போட்டிருந்தாங்கன்னா, தட் இஸ் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் அஷ்யூர்டு கேபிட்டல்னு தான் இருந்தது அந்த இடத்துல. எங்கேயுமே பிசினஸ் லாஸ்னும் இல்லை, எங்கேயுமே இன்ட்ரெஸ்ட்னும் ஒரு வேர்டு இல்லவே இல்லை. அங்க விஷ்ணுவோட அம்மாவா இருந்தாலும் இவருக்கு எகெயின்ஸ்டா தான் பேசியிருக்காங்க, இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசல இல்லையா? இப்படிலாம் என்னோட பையன் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் இந்த பிரஸ் மீட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ வாட் வாஸ் அவங்க என்ன பேசியிருந்தாங்க? அகெயின்ஸ்டான்றதை தாண்டி ஃபாரெக்ஸ் ஸ்கேம்லயும் அவங்க அம்மா இன்வால்வ். நான் சொன்ன மாதிரி 2017-18 விஷ்ணு கூட அவங்க அம்மா இருந்திருக்காங்க அதுல. இப்போ இந்த பிரஸ் மீட்லயும் அவங்க அந்த ஃபோன் விஷயத்துல சொன்னது என்னவா இருக்கு அப்படின்னா, வந்துட்டு தப்பு பண்றவன் என் பையன் தப்பு பண்றான ஒரு ஃபோன் இல்லை வேற ஃபோன் வச்சு பண்ண மாட்டானா அப்படின்னு அவங்க அம்மா கேட்டிருக்காங்க. இது அகெயின்ஸ்டா இல்ல அக்செப்டன்ஸா அப்படிங்கிறது வந்துட்டு இதுல நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறது நீங்களே சொல்லுங்க. அந்த இடத்துல லைக் லீகல் சைட்ல இருந்து இவங்களை யாரையுமே டைரக்டா கான்டாக்ட் பண்ணி பேச எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாதுல்ல? கிடையாது. சரி, நான் ஏன் பேசணும் ஃபர்ஸ்ட்? நான் முதல்ல ஏன் பேசணும் அதுதான் நான் இப்பயும் கேட்குறேன். நான் ஏன் விஷ்ணுகிட்ட பேசணும், நான் ஏன் ஆனந்த் கிட்ட பேசணும், நான் ஏன் அஷ்மிதா கிட்ட பேசணும்? இந்த இடத்துல பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எதுவுமே கிடையாது. எதுவாக இருந்தாலும் ஒன்ஸ் ஒரு ப்ரொசீடிங்ஸ் போயிடுச்சு, அந்த இடத்துல ப்ரொசீடிங்ஸ் போகும்போது ஒரு விஷயமா இருக்கட்டும். பட் ஆனால் இந்த இடத்துல இந்த ஒரு வீடியோ ரிலேட்டட் இஷ்யூ வந்தப்பறம் அஷ்மிதா நம்ம கிட்ட பேசினாங்க. பட் அஷ்மிதா வாஸ் அப்போ சொல்ற விஷயம், ஐ பி சப்போர்ட்டிவ் ஃபார் தி விக்டிம் குரூப். ஏன்னா சில விஷயங்களை நம்ம கனெக்டடா நான் கொண்டு வரேன். ஓகே, சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்லும்போது நம்மள கேட்கும்போது இன்னைக்கு என்ன நடக்கும்னு கேட்கும்போது ஐ வாஸ் வெரி கிளியர். அந்த இடத்துல இன்னைக்கு கம்ப்ளைண்ட்ன்ற ஒரு விஷயம் நடக்கும், அதை தாண்டி இன்னைக்கு என்கொயரி எதுவும் நடக்க போறது இல்லை, அது பர்டிகுலர் டிவிஷன் ஸ்டேஷனுக்கு போகும்போது தான் இங்கே வந்து என்கொயரி நடக்கும், இன்னைக்கு எதுவும் நடக்க போறது இல்லைன்னும் போது அவங்க வர்றதுக்கு அந்த இடத்துல ரெடியாக தான் இருந்தாங்க. பட் ஷி வாஸ் நாட் ரெடி டு ஃபேஸ் த மீடியா தேர். ஓகே, என்னால் இப்போ மீடியா வர முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், எனக்கு கொஞ்சம் வந்து இங்கே ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு டைம் வேணும், இல்லை நான் மீடியா முன்னாடி வந்து இதெல்லாம் பேசிட்டுன்னு தெரிஞ்சாலே எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் விஷ்ணுவாலேயே இந்த இடத்துல த்ரெட்டனிங் இருக்குது அப்படின்னு. என்ன த்ரெட்டனிங் இருக்குது விஷ்ணுவாலையும் அவங்க அம்மா ஆனந்தியாலையும்னு அவங்க சொன்னாங்க. என்ன த்ரெட்டனிங் இருக்குது அப்படின்னு கேட்கும் போது, இல்லை நாளைக்கு வந்துட்டு நான் இந்த ஃபாரெக்ஸில் இருக்க எல்லா அமௌண்ட்டையும் நான் அஷ்மிதாட்ட தான் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டா அவ்வளோதான் அப்படின்னாங்க. நான் திரும்ப இதை தான் அஷ்மிதாக்கும் சொல்கிறேன், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அப்படி அவர் சொல்றதுனால நீங்க தான் வச்சிருக்கீங்கன்ற அர்த்தம் கிடையாது அந்த இடத்துல. அதுக்கு அவர் ப்ரூவ் பண்ணணும் அந்த இடத்துல. நிஜமாவே விஷ்ணு உங்களையும் த்ரெட்டன் பண்ணி நீங்களும் விக்டிமா இருந்தா நீங்களும் வந்து இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல. ஓகே, ஏன்னா இந்த வீடியோவே அவங்க என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, என்னோட டிவோர்ஸை நான் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது ப்ரெஸ் மீட்ல அவங்க சொல்லியிருப்பாங்க. என்னோட டிவோர்ஸை நான் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அஷ்மிதா சொல்றாங்க. அப்ப நீங்க டிவோர்ஸ் வரைக்கும் போறீங்கன்னா அப்ப உங்களுக்கும் ஏதோ ஒரு அதிருப்தி இருக்கு இல்லையா அந்த இடத்துல? ஸ்கேம் பத்தி பேசிட்டு இருக்கும்போதே 1 month பேக் இது எல்லாமே நடந்துச்சு, அந்த கேஸ் இது எல்லாமே போயிட்டு இருக்கு. இப்போ சடனா இன்னொரு வீடியோ நம்ம பாக்குறோம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு வீடியோ. அண்ட் இதுல மேஜரா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா, நிறைய ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்றது. சில பேர் சொல்றாங்க இது உண்மையா தான் இருக்கும், இது உண்மைதான், ஏன்னா அவங்களை அடிச்சிருக்காங்க இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இந்த ஒரு ஸ்கேம்ல இருந்து டைவர்ட் பண்றதுக்காக இந்த ஒரு விஷயம் பண்றாங்க, ஏன்னா அது அவரோட வீடு தான், பேக்ல
பேக்ல நீங்க போட்டோ க்ளோஸ் அப் பாத்தீங்கன்னா பண்ணது பிளர் பண்ணது அது அவங்க 2 பேரோட போட்டோ தான். இன்னொன்னு அஷ்மிதாவே பேக்ல நடந்து போற மாதிரி, ஏன்னா ஏதோ ஒரு பிரெக்னென்ட் லேடி நடந்து போற மாதிரி பாக்குற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுறோம் இல்லையா? லைக் நோட்டீஸ் பண்ணீங்களா அது? இல்ல எனக்குமே அது வந்துச்சு. என்னன்னா ஒரு சில பேர் எடுத்துட்டு மேம் இங்க பாருங்க, எனக்கு இப்ப எப்படி ஆயிடுச்சு தெரியுமா, ஃபாரெக்ஸ்க்கு அப்புறம் எனக்கு பீப்பிள் எவிடன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஏன்னா இந்த வீடியோ டெலிட் ஆகும்போது மக்கள் என்கிட்ட எப்படின்னா மேம் மக்கள் எல்லாம் புரிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எவ்வளவு நாளைக்கு தாங்க மக்களை முட்டாளாக்க முடியும் அந்த இடத்துல? மக்கள் வந்துட்டு இந்த அவங்க போட்ட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து, அந்த ஸ்கிரீன்ஷாட்ல இருந்து, ஸ்கிரீன் ரெக்கார்டிங்ல இருந்து, அந்த வீடியோல இருந்து மேம் இதை நீங்க வச்சுக்கோங்க எவிடன்ஸ்க்கு, எப்படி இருந்தாலும் இந்த வீடியோ டெலிட் ஆயிடும் மேம், எங்களால முடிஞ்சது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் நமக்கு. ஓகே, இன்னொன்று நீங்கள் நல்லா பார்க்கணும், நம்ம பேச பேச இந்த வீடியோ வந்தோடனே மக்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்க போய் நம்ம கரெக்டான விஷயம் சொல்கிறோன்ற போய் தான் அவ்வளோ மக்களும் நம்மளை இங்கே டேக் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னோட பேரை போட்டோம், இன்னும் அவங்க ஏன் பேசலாம் அப்படின்னு மக்கள் வந்ததுக்கான ரீசன் வந்து அப்போ அவ்வளோ பேர் கரெக்டாக நீங்கள் வந்து அதை எப்படி சொல்கிறது, இந்த ஸ்கேம் வந்ததுக்கப்புறம் குறைஞ்சது ஸ்கேம் ரிலேட்டடாக ஒரு நாளைக்கு மினிமம் நான் ஒரு 5 ஃபோனாவது பேசியிருப்பேன். என்ன பாதிக்கப்பட்டவங்க உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்குறோம், எங்களால் கம்ப்ளைண்ட் கொடுக்க வெளியே வர முடியல பிகாஸ் ஆஃப் சச் ரீசன்ஸ், யூ ஜஸ்ட் கீப் திஸ் எவிடன்ஸ் as an added evidence. அப்படிதான் மக்கள் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த வீடியோ வரும்போது மக்கள் இந்த மாதிரி நம்ம கிட்ட கொடுத்த ஒரு விஷயம் இருக்கு. அது எங்கிட்ட எப்படி கேட்டாங்கன்னா மேம் பாருங்க ரெட் ட்ரெஸ், அஷ்மிதா முன்னாடி ஏதோ ஒரு கேக் குக் பண்ற ஏதோ ஒரு இதுல ரெட் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, ரெட் மேட்ச் ஆகுது மேம் அப்படின்னாங்க. அதெல்லாம் வச்சு மக்களோட விஷயம் இங்க ஸ்கிரிப்டடான்ற மாதிரி இல்ல அதை மறைக்கிறதுக்கு இதுவான்ற மாதிரி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்னு மறைக்க இன்னொன்னு எடுத்துட்டு வர முடியாது. தட் இஸ் சம்திங். ஒரு பக்கம் டிராவல் ஆகும், இதுவும் சைமல்டேனியஸா இன்னொரு பக்கம் டிராவல் ஆகும். அப்படியெல்லாம் வந்துட்டு ஒன்றை வச்சு இன்னொன்று மறைச்சிட முடியாது, அதை வந்துட்டு அழிச்சிடவும் முடியாது அந்த இடத்துல. இதுதான் ரியாலிட்டியும் கூட இந்த இடத்துல. ஸோ ஆக்சுவலி இப்போ கேஸ் என்ன போயிட்டு இருக்கு, ஏன்னா இப்போ இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இல்லைன்னா இந்த மாதிரி அவர் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசியிருக்காருங்கிற ஒரு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம அந்த சாட் பார்க்கும்போது பொண்ணு இன்ட்ரெஸ்டடா இருக்கிற மாதிரி தான் பேசியிருக்காங்க. அங்க வேணாம் இந்த மாதிரி பேசாதீங்கிற மாதிரி பேசல. நமக்கு அப்ப விஷ்ணுவை மட்டும் தப்பு சொல்ல முடியுமாங்கன்னு ஒரு கேள்வி. இன்னொன்னு என்னன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கேம்ல நடந்த நிறைய விக்டம்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கும் இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அந்த மாதிரி போயிருக்கா, அங்கேயும் அந்த மாதிரி கேசஸ் இருக்கா, அப்ப அது வெளியே வருதா, அந்த அப்டேட்ஸ் என்ன இருக்கு? எனக்கு எங்க தெரியுமா ரெண்டு விஷயம் அங்க ரிலேட் பண்ண முடிஞ்சது. ஒன்னு வந்து 16th இந்த வீடியோ வருது, நெட் ஆர்கானிக்ஸ் பேஜ்ல இந்த வீடியோ வருது, என்னோட ஐடி ஹேக் செய்யப்பட்டுருச்சு, என்னோட ஃபோன் தொலைஞ்சு போச்சு, யாராவது ஏதாவது இன்பாக்ஸ் வந்தாலோ டெக்ஸ்ட் வந்தாலோ நான் இல்லை நம்பாதீங்கன்னு போடுறாரு. பிரஸ் மீட்ல வந்து என்ன சொல்றாரு அந்த இடத்துல, அவரோட கம்ப்ளைண்ட்லயும் என்ன இருக்கு அப்படின்னா, என்னோட ஜிமெயில் எல்லாமே டெலிட் ஆயிடுச்சு, எல்லா கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் டெலிட் ஆயிடுச்சு, ஐக்ளவுட்ல இருக்க மெசேஜஸும் எல்லாமே டெலிட் ஆயிடுச்சு, பேக்கப் கூட ரெக்கவரி பண்ண முடியலங்கிறாரு. அப்படியே கொஞ்சம் ஸ்கேம்க்கு போங்களா எல்லாரும். அவர் சொன்ன ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், ஓகே நான் ட்ரேடிங் பண்ணதுக்கா இருக்கட்டும், இல்லைனா சிஎன்எஸ் கிட்ட இருந்து கேட்ட அக்கௌண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே என்னோட ஜிமெயில இருக்குன்னாரா. இப்போ என்ன சொல்லியிருக்காரு, டெலிட் ஆயிடுச்சுன்றாரு. அப்போ வாட் இஸ் ஈ ட்ரைங் இந்த இடத்துல? ஓகே, இது 16. ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு 20ஆம் தேதி ஒரு வீடியோ, 21ஆம் தேதி ஒரு வீடியோ வருது. அதில் வந்து திஸ் இஸ் ஃபேக்ட் நாட் அ ஃபிக்ஷன் போட்டுட்டு ஸ்கேம் பண்ணும்போது நாங்கள் விஷ்ணுவை விக்டிம்னு நினச்சி தான் அந்த இடத்துல இருந்தோம், பட் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பொண்ணு விஷயம் வரும்போது எங்கள் தங்கச்சி பாதிக்கப்படுறாங்க, இந்த மாதிரி எந்த பெண்களும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் இதை பப்ளிக் டொமைன் எடுத்துகிட்டு வந்தோன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ 23rd வாஸ் விஷ்ணுஸ் கம்ப்ளைண்ட். ஆனால் விஷ்ணு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அந்த இடத்துல, என்னன்னா ஏன் இந்த குரூப் வெளில வரல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அப்படின்னு. இதே நான் திரும்ப விஷ்ணுவை பார்த்து கேட்குறேன், விஷ்ணு ஏன் வெளில வரல இவ்வளோ நாளாக கம்ப்ளைண்ட் கொடுக்க? திஸ் இன்சிடென்ட் happened on 15th, right? 15th night இந்த வீடியோ ஷூட் பண்ணிருக்காங்க. எனக்கு இன்னும் தலையில வலி இருக்குன்றாரு. அப்போ உடம்புலயும் இதுலயும் வலி இருக்கவங்க ஃபர்ஸ்ட் எங்க போகணும்? ஹாஸ்பிட்டல் தானே போகணும். லைஃப் த்ரெட்டனிங் இருக்குன்றீங்க, அதனால தான் இவ்வளோ நாளாக ஸ்டேஷன் வரலன்றீங்க, போலீஸை தேடி வரலன்றீங்க. ஓகே, அந்த இடத்துல அப்போ நீங்கள் போகும்போது என்ன பண்ணிருக்கணும்? நீங்கள் எதுவும் பண்ணியிருக்க வேணாம். ஹாஸ்பிட்டல் போனாலே உங்களை யார் தாக்கினாங்கன்னு கேட்டிருப்பாங்களா? அப்போ நீங்கள் யாருன்னு சொல்லியிருந்தா அங்கே ஏஆர் போடப்பட்டிருக்குமா? ஏஆர் போடப்பட்டு இமீடியட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்குமா? போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்திருப்பாங்களா? இமீடியட்டாக அந்த குரூப்பை நீங்கள் போயிட்டு என்கொயரிக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாமா? முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், சரிங்க இங்கே வந்து உங்களை கடத்தி இது கடலில் தூக்கி போட்டுருவேன்னு சொன்னாங்க, காலை கட்டி போட்டுருவேன்னு சொன்னாங்க, இதெல்லாம் பண்ணாங்கல்ல. நீங்கள் வந்து அந்த வீட்டிலேருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டீங்க. வந்தோடனே உங்களுக்கு 100 கால் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நீங்கள் ஸ்டேஷன் போக வேணாம், உடம்புல வலி இருக்கு போக வேண்டாம், 100 கால் பண்ண எவ்வளோ நேரம் இருக்கும்? 100 கால் பண்ணி தான் அந்த வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸ்பாட்டில் அங்கே வர வச்சிருக்கலாமா? இதுவும் வேண்டாங்க, விட்டுறலாம். அடுத்தது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, உட்கார்ந்த இடத்துலேருந்து நீங்கள் நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு கூட 16ஆம் தேதி கூட காலையிலையோ இல்லை 15ஆம் தேதி நைட்டு வீட்டுக்கு போயிட்டு கூட ஏதாவது ஃபோன் எடுத்து ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் போட்டிருக்கலாமா? சைபர் கிரைமில் குத்துருக்கலாமே, என் ஃபோன் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, என் அக்கௌண்ட் ரெக்கவரி பண்ணி கொடுங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டும், தமிழ்நாடு லைக் கவர்மெண்ட் போர்ட்டல் கம்ப்ளைண்ட் போர்ட்டலில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டும் நீங்கள் போட்டிருக்கலாமே. வித்தின் 24 hours or 48 hours யூ வுட் ஹவ் காட் அ கால். இல்லை கால் வந்திருக்கும்ல அந்த இடத்துல. இதெல்லாம் ஏன் நீங்கள் பண்ணல? அப்போ 7 நாளா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அந்த இடத்துல? 16 இப்போ இன்னி வரைக்கும் வலி இருக்குன்றீங்க, 16ஆம் தேதி ரொம்ப கேஷுவலாக தான் நீங்கள் உட்காந்து வீடியோ போடுறீங்க அந்த இடத்துல. 15ஆம் தேதி என்னோட இதெல்லாம் ஆயிடுச்சுன்னு. இன்னொன்று யாரும் கடத்தலாம் இல்லைங்க, அவராக தான் அங்கே வந்திருக்காரு. இன்னொன்று சொல்கிறாருல்ல அந்த இடத்துல, அவங்க தங்கச்சியும் என்னையும் ரூமில் தனியாக விட்டு போயிட்டாங்கன்னு. ஏன் ஒரு பெண்ணுக்கு மட்டும் தான் கருப்பு இருக்காங்க,
ஒரு பொண்ணு போய் பேசினா மட்டும் தான் தப்பா? ஒரு ஆண் இல்ல நீங்களும் ரொம்ப டிக்னிஃபைடான வேலை இருக்கீங்கல்ல, அப்ப உங்களுக்கும் கருப்பு ஆண்களையும் நம்ம வந்து உத்தமன் பத்தனன்னு நம்ம சொல்லலாம்ல, பத்தினின்னு சொல்ற மாதிரி. அப்ப நீங்க அங்க என்ன பண்ணிருக்கணும்? ஐயோ அப்படின்னு உடனே ரூம் விட்டு வெளில வந்துக்கணுமா வேணாமா? இதே ஒரு பொண்ணு உங்ககிட்ட பேசினா ஏன் பெண்கள் மட்டும் தான் பிளாக் பண்ணுமா, ஆண்கள் பிளாக் பண்ண முடியாதா கூடாதா? அப்போ அந்த இடத்துல நீங்க பாத்தீங்க ஒண்ணு கேட்டீங்க அந்த பொண்ணு கூட சேர்ந்து பேசியிருக்காங்கன்னு, நல்லா பார்க்கணும் அந்த பெண் சைடு இருந்து எதுவும் தவறான வார்த்தைகள் தெரியல. இவர் தான் ஹாய் ஹாய் இனிஷியேட் பண்ணிருக்காரு. பண்ணி நான் உன்னை அப்போத்துல இருந்து நோட் பண்ணிட்டு இருக்கேன், அப்பவே அன்னைக்கே உன்னை நான் பார்த்தேன், உன் லிப்ஸ் நல்லா இருக்கு, உன் லிப் ஷேட் நல்லா இருக்கு இந்த இடத்துலன்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும். ஐயோ அண்ணான்னு அதுக்கப்புறம் போடுறப்போ அந்த இடத்துல வந்துட்டு சாரிமா தங்கச்சின்னு சொல்லிட்டு மறுநாள் கான் சி யூ எஸ் தங்கச்சி, அப்புறம் அந்த பொண்ணு பிளாக் பண்ணிட்டு உங்க வீட்டுல சொல்லிட்டா இல்லையா? இன்னொரு ப்ரொஃபைலும் அந்த இடத்துல பார்க்கும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா பேடா ஸ்லிப்ஸ்ன்னு சொல்றதா இருக்கட்டும், உன் ஹஸ்பண்ட் ரொம்ப லக்கின்னு சொல்றதா இருக்கட்டும், உங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு இல்லைன்னு கேட்கும்போது ஒய்ஃப் கெட்ஸ் போர்டுன்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும். விஷ்ணு ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, ஃபாரெக்ஸ்ல மட்டும் விஷ்ணு பேட்டர்னை யூஸ் பண்ணல. அந்த இடத்துல எப்படின்னா ரொம்ப அடங்கி போறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களை மிரட்டுறது, தனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், பணபலம், ஆட்கள் பலம் இருக்குன்னு சொல்றது, ரொம்ப அவேரா இருக்கவங்க கிட்ட பொட்டி பம்பா அடங்கி போறது, தோ கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி. ஓகே அதே மாதிரிதான் இந்த பொண்ணுங்க விஷயத்துலயும் விஷ்ணு யூஸ் பண்ணது பேட்டர்ன். நான் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் நிறைய பெண்கள் வெளில வந்து சொன்னது, மேம் விஷ்ணு இப்படிதான் திருத்த முடியாத ஜென்மம். ஆக்சுவலி இங்க இல்லைங்க, எங்கேயாவது போனாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஜே எங்கேயாவது போறோன்னா இமீடியட்டா உங்களுக்கு இன்ஸ்டால ரெக்வஸ்ட் கொடுக்குறது, மெசேஜ் போடுறது, அந்த இடத்துல கம் லெட்ஸ் கோ ஃபார் காஃபி டேட்னு கேட்கறது. ஓகே அதை தாண்டி ஒரு கடத்துக்கு தாண்டி போகும்போது எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நம்ம பேசலாமா, ரூம் போடுன்னு சொல்றது. ஓகே அதை தாண்டி இந்த காண்டம் விஷயம் வரும்போது அவர் காண்டமோட இருக்க ஒரு பர்சன் தான். ஏன்னா அவர் நிறைய பேர்கிட்ட இங்க எப்படி பேசினதா சொல்லப்படுது அப்படின்னா, நான் வந்துட்டு உனக்கு என்ன குழந்தை வந்துடும் பயமா இருக்கா, நான் காண்டம் போட்டா ஐல் டூ செக்ஸ், பெயின் இல்லாம என்னால இன்டர்கோர்ஸ் பண்ண முடியும், செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதை தாண்டி வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இல்ல செக்ஷுவலா பேசுற விஷயமா இருக்கட்டும், இல்ல ஏதாவது சொல்லும் போது இது இங்க இடத்துல எல்லாமே பெண்கள் தாங்க இவரை பிளாக் பண்ணிட்டு போயிருக்காங்க. எல்லாருமே அந்த இடத்துல இவர் ஒரு இன்ஃப்ளூயன்சர். இந்த பொண்ணும் அண்ணா நினைச்சாங்க பேசிருக்கலாம், இவங்களும் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டும் தங்கச்சியா தான் பாப்பாங்கன்னு நினைச்சும் இவங்க எங்க வீட்டுக்குள்ள விட்டுருக்கலாம். அந்த இடத்துல இவங்க பண்ண ஒரு விஷயம் அடிச்சதை நான் சரின்னு நான் சொல்ல மாட்டேன், அது மேன் ஹேண்ட்லிங் இஸ் ராங், தவறுதான் அகெயின். ஓகே இன்னொன்னு அவங்க போலீஸ் கிட்ட கொடுத்துருக்கணும் தான், அந்த ஒரு ஆதங்கத்துல தான் அவங்க அடிச்சுட்டாங்க அந்த இடத்துல, தான் வீட்டு பொண்ணை பேசினாங்களேன்றது ஒண்ணு. இன்னொன்னு விஷ்ணு வாஸ் சோ கேஷுவல், அவரை தான் எனக்கு மனசு பிரஸ் மீட்ல நம்ம சொன்ன விஷயம் தான், அது எல்லாருமே பார்த்துருப்பாங்க, அது எல்லாமே உண்மையான விஷயம் தான் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அப்போ நைட்டே அஷ்மிதா வர வச்சு போனு இது எல்லாமே அஷ்மிதா கிட்ட கொடுக்கப்பட்டாச்சு. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் பண்ணி அஷ்மிதா அந்த இடத்துல அப்லோட் பண்ணிருக்காங்க. அது அஷ்மிதா தான் அந்த அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணி இவங்க கூட இருந்திருக்காங்க, பட் அஷ்மிதா தான் அந்த இடத்துல அப்லோட் பண்ணிருக்காங்க. நீங்க ஏன் உங்க ஐடியில பண்ணலாமேன்னு கேட்டதுக்கு இல்ல விஷ்ணு ஐடியில பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அது அப்புறம் வேற லெவல் வைரலா போகும்போது கொஞ்ச நேரத்துல 1 மில்லியன் வியூஸ் போகும்போது தான் அப்புறம் வந்து டெலீட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அவரே அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு, என்னன்னா நான் அஷ்மிதா கிட்ட இருந்தா ஃபோன் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அந்த இடத்துல அஷ்மிதா அங்கேயும் சொல்லியிருக்காங்க, என்னன்னா விஷ்ணு இஸ் ட்ரைங் டு ரெக்கவர் இஸ் அக்கௌண்ட், இன்னொன்னு ஃபோன் நீங்க என்கிட்ட குடுத்துட்டேன் அப்படின்றத வந்துட்டு நீங்க உங்க அம்மா கிட்ட சொல்லாதீங்க, இந்த இடத்துல சொன்னீங்க அப்படின்னா அவ்வளவுதான், இப்பவே வந்து என் வீட்டுக்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் அவங்க இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இங்க ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, இவங்களோட ஐடென்டிட்டியை விஷ்ணு வெளில கொண்டு வந்துட்டாரு. அஷ்மிதா கேவ் தி குரூப் ப்ராமிஸ் தட் உங்களுக்கு ஏதாவது ஒன்று விஷ்ணு உங்களை எங்கேயாவது ட்ராக் பண்ற, ஐ மீன் விஷ்ணு உங்களை எங்கேயாவது இந்த சர்க்கிள்குள்ள கொண்டு வர மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு அப்படின்னா ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கம் அவுட் அப்படின்னு அஷ்மிதா சொல்லியிருக்காங்க. பட் இன்னி வரைக்கும் வரல. நேற்று ஸ்டேஷன் வரேன்னு சொன்னாங்க, பட் ஆனா மீடியா இருக்கு, மீடியாவில் நான் ஃபேஸ் பண்ண மாட்டேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்லாம் அதுக்கப்புறம் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அஷ்மிதா ரியாக்ட் பண்ணதை பற்றி தான் நான் கேட்கணும்னு வந்தேன். ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க எதுவுமே வந்து ஓப்பனாக மீடியா முன்னாடி வந்து சொல்லலை, அவங்க தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை. ஸோ இப்போ அவங்க வெளியே வரலைன்னா அது அவங்களையும் ஏதோ ஒரு இதில் பாதிக்க தானே செய்யும். அது ஏன் அவங்க வர மாட்டேங்கிறாங்க, இப்படி ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல. கண்டிப்பா இப்போ ஒருத்தவங்களுக்கு அதுல சம்மந்தம் இல்லைன்னும் போது நம்ம அவங்களை வெளில வந்து பேச சொல்றோம் இந்த இடத்துல. ஏன்னா அவங்க நான் திரும்ப சொல்றேன், எஸ் அவங்க பிரெக்னன்சி இருக்கா, இவங்களே சொல்றாங்க ஒரு ஹியூமன் எமோஷன்ஸை மதிச்சுதான் அங்க நான் கொடுத்தேன், இவங்களும் போலீஸ் கிட்ட கொடுத்துருக்கணும், பட் அவங்க நான் பாத்துக்கிறேன் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொன்ன ஒரு விஷயமா இருக்கட்டும். இப்போ அவங்க எதுவுமே வேண்டாங்க, வெளில எதுவுமே வர வேண்டாம், அட்லீஸ்ட் அவங்க இன்ஸ்டா பேஜ்ல ஒரே ஒரு விஷயம். ஓகே அதுதான் இங்க நம்ம கேட்குறோம். இல்லை வேண்டாம் நான் லீகல் என்ன இருக்கோ ப்ரொசீடிங்ஸை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அதை அவங்க பண்ணக்கூடிய இடத்துல தான் அவங்க கண்டிப்பாக இருக்காங்க. ஓகே ஏன்னா ஒரு பக்கம் இந்த ஃபாரெக்ஸ் விஷயம் போகும்போது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அப்படின்னாலுமே அகைன் நான் சொன்ன மாதிரி இங்கே விஷ்ணு அஷ்மிதா அண்ட் தென் லைக் இவங்க பேரில் பிரீத்தி 3 பேர் பேர்லேயும் தான் போடப்பட்டிருக்கு. அதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் ப்ராசஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அவங்களோட. ஓகே அதை தாண்டி when it comes to this விஷ்ணுவும் சில கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. இவங்களும் எனக்கு எங்கே தெரியுமா விஷ்ணு இது பெரிய முண்டுக்கு பிறனா இருந்துச்சு. அந்த இடத்துல வந்துட்டு பார்ட்டி பண்ற வீடு நான் சொன்னார் இல்லையா, பார்ட்டி பண்ற வீட்டுல நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்கும் போது நான் மெடிடேஷன் பண்ணுவோம், பிளே ஸ்டேஷன் விளையாடுவோம்னு சொன்னார் இல்லையா. எங்க அவரே சொன்னதை மறந்துட்டு அடுத்தது சொல்றாரு என்னன்னு தெரியல. எந்த பார்ட்டி பண்ற வீட்டுல வந்து அமைதியை தேடி மெடிடேஷன் பண்ணுவாங்க,
ஸோ ஆன்சர் இதில் இருக்கு, அது உண்மையா பொய்யான்றது. அவர் மேலதான் குற்றம் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டு அவருக்கு என்ன மாதிரி தண்டனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா இது விஷ்ணு தரப்புல இருந்தும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நம்ம தரப்புல இருந்தும் கம்ப்ளைண்ட் போயிருக்காங்க, பாதிக்கப்பட்டவங்க தரப்புல இருந்து கம்ப்ளைண்ட்ஸ் பிளஸ் அதுக்கான எவிடன்சஸ் என்ன சப்மிட் பண்ண போறாங்களோ அதை நோக்கி தான் போகுது. கண்டிப்பா இதுல லீகல் ப்ரொசீடிங்ஸ் ரொம்ப முன்னாடி இருக்கு, ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கு. அப்படி ஒன்னொன்னு ப்ரூவ் பண்ற பட்சத்தில் கண்டிப்பா ஐடி ஆக்டும் உள்ள வரும், பிஎன்எஸ் ஆக்டும் உள்ள வரும் இந்த இடத்துல. இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணா என்ன scam is மாதிரி? something different. ஓகே, இப்ப கொடுத்த இதுல ஸ்கேம் இன்வால்வ் ஆகாது. இது கம்ப்ளீட்டா அந்த வீடியோ சார்ந்து, வீடியோ வெளியே விட்ட விஷயத்தை சார்ந்தக்கான கம்ப்ளைண்ட் மட்டும் தான். ஸ்கேம் இஸ் சம்திங், அது வேற. அந்த இடத்துல உங்களுக்கு வந்து சீட்டிங், கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், வெரைட்டி இருந்தா கிரிமினல் இன்டிமிடேஷன், அந்த மாதிரி எல்லாமே அந்த பக்கம் போகும்போது அது வந்து கம்ப்ளீட்டா வேற விஷயம். ஓகே, இது வேற கேஸ், இது வேற கேஸ், அதான் விஷயம். இது வேற கம்ப்ளைண்ட், இது வேற கம்ப்ளைண்ட். அப்படி இருக்கும்போது இங்க போகும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி த்ரெட்டனிங் ஏதாவது இருந்ததுன்னா, நான் சொன்ன மாதிரி இங்கேயுமே கிரிமினல் இன்டிமிடேஷன்ஸ் வரும், ஐடி ஆக்ட் வரும் இந்த இடத்துல, தென் சைபர் ஸ்டாக்கிங் இருக்கு இந்த இடத்துல. இவ்வளோ விஷயங்கள் இங்க இருக்கு. மினிமம் 1 or 2 years இங்க பனிஷ்மெண்ட்ஸ் ஃபார் ஷூர் இந்த இடத்துல. அதாவது உங்களுக்கு ஆரம்பிக்கும் 3 months, 6 months, 1 year, 2 year, அந்த மாதிரி கேட்டகரிஸ் பொறுத்து அது எந்த மாதிரி இதுல தப்புகள் உறுதியாக போகுது அப்படிங்கறத வச்சு தான் நமக்கு பனிஷ்மெண்ட்ஸ் இருக்க போகுது. ஓகே, சோ இது எவ்வளவு வருஷம், லைக் எவ்வளவு நாள் போகும் இந்த ப்ரொசீடிங்ஸ்? அதுதான் சொன்னேன், this is too early to say that. நம்ம இப்போதான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல. ஒரு என்கொயரி ப்ரொசீடிங்ஸ் அது வரும்போது தான் நம்மளால அதை சொல்ல முடியும் இந்த இடத்துல. Thank you so much. Thank you.